திஸ் இஸ் அவர் சேனல் இங்கிலீஷ் ஃபார் எல்லாம் வல்ல இறைவனுக்கு வணக்கம். இந்த சேனலினுடைய பிரதான நோக்கம் தமிழர்களுக்கு ஆங்கிலம் பற்றி இருக்கிற குழப்பம் மற்றும் சிக்கலான தன்மையை தெளிவுபடுத்தி அவர்களுக்கு தமிழைப் போல ஆங்கிலம் ஒரு மொழியாக சரளமாக இலகுபடுத்துவதற்கான ஒரு சிறிய முயற்சி. அத்தோடு இந்த முயற்சிக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த எனது நண்பர்கள், நலன் விரும்பிகள் மற்றும் உறுதுணையாக இருந்தவர்களுக்கு நன்றி. முதற்கண் எனக்கு ஆங்கிலம் கற்பித்த எனது ஆங்கில குருநாதர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விஷயத்துக்கு போவோம். இங்கிலீஷ் இஸ் an இன்டர்நேஷனல் லாங்குவேஜ். இன்டர்நேஷனல் என்றால் சர்வதேசம். ஏன் இந்த ஆங்கிலம் மட்டும் சர்வதேச மொழியாக கொள்ளப்படுது? காரணம் என்ன என்று பார்த்தால், சர்வதேசங்களில் இருந்து ஒன்றாக்கப்பட்ட மொழி இப்போது பலதரப்பட்ட மக்களால் பேசப்படுகிறது. மற்ற மொழிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், மற்ற மொழி எதுவுமே சர்வதேச அளவில் யூஸ் பண்ணிக்கொள்ள இயலாத நிலைமை இருக்குது. ஆங்கிலம் மட்டும் சர்வதேசங்களிலும் இலகுவாக லிங்கிங் லாங்குவேஜ், இங்கிலீஷ் இஸ் அன் லிங்கிங் லாங்குவேஜ் என்று சொல்லுவாங்க. அதாவது மக்களை ஒன்றுபடுத்துகின்ற மொழியாக சர்வதேச அளவில் இருக்கிறது. அதற்கான காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆங்கில மொழியின் பிறப்பிடம் பலதரப்பட்ட நாடுகளில் இருந்து பிறந்தது. ஆகவே அங்கிருந்து வந்த மொழி, பல நாடுகளில் இருந்து வந்த மொழியை இப்போது பல நாடுகளில் கதைக்கிறது அது ஒரு ஆச்சரியப்படுற விஷயம் இல்லை. இங்கிலீஷ் லாங்குவேஜின் ஒரிஜின் பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கிலீஷ் இஸ் அன் ஏஞ்சல் ஆஃப் ஃப்ரீசியன் லாங்குவேஜ். ஏஞ்சல் ஆஃப் ஃப்ரீசியன் என்று சொன்னால், ஏஞ்சல் என்று சொல்றது ரெண்டு லாங்குவேஜ், ஏஞ்சலிக் லாங்குவேஜஸ் என்று சொல்லுவாங்க. ஒன்று ஸ்கொட், மற்றது இங்கிலீஷ். ஏஞ்சல் ஆஃப் ஃப்ரீசியன் என்று சொல்ற இந்த சொல்லு ஜெர்மன், அதாவது பேஸ்ட் ஜெர்மனிக் லாங்குவேஜ் என்று சொல்லுவாங்க. பேஸ்ட் ஜெர்மன்ல ஒரு சின்ன தீவு தான் இந்த ஏஞ்சல் ஆஃப் ஃப்ரீசியன் தீவு. இந்த ஏஞ்சல் ஆஃப் ஃப்ரீசியன் தீவில் நெதர்லாந்து, ஜெர்மன் மற்றும் அவ்வாறான நாடுகள் இருக்கு. அந்த நாடுகளில் இருந்து வந்த மொழிதான் இந்த ஆங்கிலம். மற்றது ஆங்கிலம் உங்களுக்கு இலகுவற்றதாக இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு பிரதான காரணம் மென்டாலிட்டி, உளப்போக்கு. இப்போ ஒரு காட்டில் ஒரு வகையான விலங்குகள் இருக்குது, ஒரு வகையான மிருகங்கள் இருக்குது. அந்த காட்டில கொண்டு இன்னும் ஒரு வகையான மிருகங்களை கொண்டு விட்டால் இந்த மிருகங்களுக்கு அது அந்நியம். அந்த ஒரு மென்டாலிட்டி ஒன்று இருக்குது. எங்களுக்கு தமிழ் பழக்கப்பட்ட மொழி. ஆகவே ஆங்கிலத்தை பொறுத்த அளவில் அது ஒரு வேற்று மொழியாக பார்க்கப்படுகிறபடியால் அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்குது. ஒரு விதமான அஃப்ரைட்னு சொல்லுவாங்க, பயம், ஒரு கூச்சம், இது என்னண்டு விளங்க முடியாத தன்மை. அதாவது இன்னும் உண்டு, எங்களுக்கு ஒரு விஷயத்தை விளங்காட்டிக்கு அதுல நாங்கள் இரிட்டேட்டட் ஆகும். எங்களுக்கு இந்த விஷயம் விளங்க இல்லை, இது தெரியலைன்னு சொன்னால் அதை பார்த்து பயந்து ஒதுங்க வலிக்கிட்டுருவோம். இதுதான் அந்த ஆங்கிலத்தை கனவேர் ஆங்கிலத்தை கண்டாலே ஓடுறதுக்கு இதுதான் காரணம். ஒரு விஷயம் மென்டாலிட்டி. மற்றது இப்போ ஏபி என்று ரெண்டு லாங்குவேஜ் இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். ஏ என்றது தமிழ், பி என்றது இங்கிலீஷ். இந்த லாங்குவேஜ் தான், ஏ என்றது தமிழ் லாங்குவேஜ், பி என்றது இங்கிலீஷ் லாங்குவேஜ். ரெண்டு பேருக்கும் உயிர் இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். இப்போ தமிழை நாங்கள் கேட்குறோம், வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று சொன்னால் தமிழ் ஒரே ஒரு விடையத்தான் சொல்லும். இப்போ ஜாழ்ப்பாணமோ இலங்கையோ எங்கே இருந்து தோன்றியது என்று சொன்னால் ஒரே ஒரு விடையத்தான் சொல்லும். எங்கே இருந்து வந்தீங்க என்று சொன்னால் ஒரே ஒரு பதில் தான் கூற முடியும் தமிழுக்கு. ஆனால் ஆங்கிலம் அவ்வாறு இல்லை. வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம் ஆங்கிலத்தை கேட்டால் பிரான்ஸ்ல இருந்து வந்தேன், பிரான்ஸ், ஐ ஆம் ஃப்ரம் பிரான்ஸ், ஐ ஆம் ஃப்ரம் ஜெர்மனி, ஐ ஆம் ஃப்ரம் ஏஞ்சல் ஆஃப் ஃப்ரீசியன் என்று சொல்லுவாங்க. இப்படி சொல்லிக்கே எங்கிருந்து வந்தேன்று கேட்குற ஒரு கேள்விக்கு நீங்கள் ஒரு விடையத்தான் கொடுக்கலாம். இப்போ ஆங்கிலத்தை கேட்டீங்கன்னு சொன்னால் இதுக்கு பல விட வருது. ஆகவே ஆங்கிலம் இயல்பாகவே குழப்பமாக இருக்கிறதுக்கு காரணம், அதில் இருந்து வந்த சொற்கள் பல்வேறு நாடுகளின் சொற்களின் தொகுப்பாக வந்தது. பொதுவாக பிரெஞ்சில இருந்து வந்திருக்குது, ஜெர்மன்ல இருந்து வந்திருக்குது,
மற்றும் நெதர்லாண்ட், ஃப்ரீசியன் தீவென்று சொல்றது, டென்மார்க் அப்படியான நாடுகள்ல இருந்து அந்த நாடுகளில் பாவிக்கப்பட்ட சொல்லுகளினுடைய அந்த கருத்தை இங்கே கொண்டு வந்து வைத்து இப்போது அப்ப அந்த நாடுகளில் என்ன கருத்து பாவிக்கப்பட்டதோ அதே கருத்தை தான் இப்போது இங்கிலீஷில் வச்சிருக்கிறார்கள். அப்ப இங்கிலீஷ் விளங்கணும் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த கருத்து விளங்கணும். அந்த கருத்து எல்லோருக்குமே விளங்கி கொள்ள முடியாது. லிங்குவிஸ்டிக் படித்தவங்களுக்கு தான் தெரியும். அதாவது ஆங்கில மொழியியல் பிஹெச்டி பண்ணினவைக்குத்தான் இதன் அடிப்படை விளக்கம் கொஞ்சம் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுதான் உண்மை. ஆகவே பல்வேறு மொழிகளில் இருந்து பல்வேறு நாடுகளில் இருந்து பெறப்பட்ட மொழி விளங்க முடியாததான் இருக்கு. அது ஆங்கிலத்தினுடைய இயற்கைத்தன்மை, அது நேச்சர். அதுக்கு நாங்களோ யாரோ எதுவும் செய்ய முடியாது. இது இயல்பான ஒரு காரணம். மற்றது இங்கிலீஷ் என்று சொன்னால் சொல்லுவாங்க பிரிட்டிஷிலேருந்து பிரிட்டிஷிலேருந்து வரையில்லை. பிரிட்டிஷில் ஏஞ்சலோ ஃப்ரீசியன் என்று சொன்ன இப்போ சொல்லுவாங்க இந்த மாடுகளுக்கு ஃப்ரீசியன் கலப்பு என்று சொல்லுவாங்க. இந்த மாடு பிரீசியன் கலப்புன்னு, அது பிரீசியன் இல்லை, ஃப்ரீசியன் என்று சொன்னது சொல்றது ஒரு தீவு, வடகடலின் தெற்கு எல்லையில இருக்கிற தீவு. அங்க இருக்கிற மக்கள் பாவிச்ச மொழியில இருக்கிற சொற்கள் தான் இப்ப ஆங்கிலத்துல கூட இருக்குது. அங்க இருந்துதான் ஆரம்பம் தோணுது. அந்த மொழிய பிரிட்டிஷ்காரன் அந்த மொழி அந்த கலாச்சாரத்தை தன்னுடைய நாட்டுக்குள்ள உள்வாங்கினவன். அதாவது அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுங்கன்னு சொல்லி தன்னுடைய நாட்டு மக்களுக்கு அவன் ஒரு சட்டத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தினவன். அதால தான் பிரிட்டிஷ் ஆங்கிலத்தின் புறப்படம் என்று சொல்லப்படுது. அங்க ஆங்கிலம் கூடுதலாக இங்கிலீஷ் லாங்குவேஜ், அது இங்கிலீஷ் லேண்ட், சோ இங்கிலாந்து. லேண்ட் என்று சொன்னால் மண், இங்கிலீஷ் லேண்ட் என்று சொன்னால் இங்கிலாந்து என்ற பேர் வந்தது காரணம் அது. இதுதான் அந்த ஆங்கிலத்தை பற்றிய மனப்போக்கு. எனக்கு தெரிந்து ஆங்கிலத்தை பற்றி அறிமுகம், அடிப்படை விளக்கம் என்று சொன்னால் இதைத்தான் கூற முடியும். அது குழப்பமான தன்மைக்கு காரணம் அந்த மொழி அவ்வாறு தான். ஒருவரை நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்ளாத வரைக்கும் ஒருவரோடு பழகுவது கடினம். அவரோடு தினமும் முரண்பாடுகள் வரும். அவரை ஆழமாக இது இப்படித்தான் அது அப்படித்தான் என்று புரிந்து கொண்டால் எந்த குழப்பமுமே இல்லை. ஆங்கில மொழியின் வரலாறு தன்மைகள் இவ்வாறான நாடுகளில் இருந்து வந்தபடியால் எங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாகத்தான் இருக்கும். அந்த குழப்பங்களை எல்லாம் தெளிவிச்சு ஆங்கிலத்தை தமிழை போன்ற ஒரு அடிப்படை விளக்கத்தோடு உங்களுக்கு லேர்ன் அதாவது அறிந்து கொள்ள விருப்பமானவர்களுக்கு அறியப்படுத்தும் ஒரு சிறிய முயற்சி தான் இந்த சேனல். இதற்கு வியூவர்ஸ் ஆகிய நீங்களும் எங்களோடு கைகோர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். உங்களினுடைய அட்வைசபிள் கமெண்ட்ஸ், அதாவது அட்வைசபிள் கமெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் வார்ம்லி வெல்கம். அது எங்களோட சேனல் வளர்றதுக்கு உதவியாக இருக்கும். அத்தோடு இந்த சேனலை லைக் பண்ணுற, ஷேர் பண்ணுற, சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.